இன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் கதைகள்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏரோப்ளேன் வந்து தரையில போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துல அபிநயா என்ன அபிநயா என்ன செய்தி அது? ஏரோப்ளேன் ஃபர்ஸ்ட் தரையில தான் போகும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆனப்ப தான் வானத்துல பறக்கும். இதுக்கு தான் இந்த பாயிண்ட் என்ன சொல்ல சொன்னீங்க தெரியும். சரி ஓகே ஃபைன். எப்படி அதோட என்ன சொல்றது அப்படியே டீடைலா சொல்லுங்களேன் என்னன்னு. அதாவது தேஜஸ் எக்ஸ்பிரஸ்னு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரீமியம் ட்ரெயின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சுமார் ஒரு 130 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஓடுனா பாருங்க. அப்ப ஏரோப்ளேன் தரையில ஓடுற மாதிரி தான். ஆமா ஆமா 130 கிலோமீட்டர் ஃபாஸ்டா? உள்ள போனா இன்ஃபர்டைன்மென்ட், வைஃபை, சிசிடிவி, எல்இடி டிவி. பா நல்ல இதா இருக்குப்பா. அந்த ட்ரெயின் பேர் என்ன? அந்த ட்ரெயின் பேரு தேஜஸ் எக்ஸ்பிரஸ். இப்போ ட்ரெயின்ல இருந்து டிராவல் முடிச்சிட்டு வரணும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில அழுக்கா நாறிட்டு தானே இறங்குவோம். இது வந்து ஒரு பார்ட்டிகல் ஆஃப் டஸ்ட் கூட உள்ள வராது. ஃபுல்லா டஸ்ட் ப்ரூஃப் சீல்டு எல்லாமே. டஸ்ட் ப்ரூஃப். பயோ வேக்யூம் டாய்லெட்ஸ் இருக்கா. அதுவும் நம்ம ஹேண்ட் ட்ரையர், டச்லெஸ் வாட்டர் டாப்ஸ், அப்படியே ஒரு ஹை கிளாஸ். அதுவும் நம்ம இந்தியால இந்த ட்ரெயின். ஆமா அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபீலிங் வருது எல்லாம் கேட்கும் போது எனக்கு. இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கே. ஸோ கண்டிப்பா ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குமே. பயங்கரமான ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட்லாம் போயிட்டு இருக்குமே. 1155 ரூபாயில இருந்து 2680 ரூபாய் வரைக்கும் ஃபிளைட் டிக்கெட் இருக்கு. ஸோ எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளைட் டிக்கெட் இல்ல நம்ம ட்ரெயின் டிக்கெட். ஆமா இந்த ஃபிளைட் தான் இந்த கிரவுண்ட்ல போகுதுன்னு நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சோம். சூப்பர் இப்படி சொல்லிக்கலாம். மும்பைல இருந்து கர்மிலி, அதாவது கோவால ஒரு இடம் இருக்கு, அது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் விடுறாங்களாம். ஓபன் பண்ண 4 மணி நேரத்திலே அப்படியே 210 பேர் புக் பண்ணிருக்காங்க டிக்கெட். கோவா வரைக்கும் போதா? ஐயோ நான் கோவா போனதே கிடையாது. கண்டிப்பா அந்த ட்ரெயின்ல போயிட வேண்டியதான். ஆமா நீங்க மும்பை போயிருங்க, மும்பை சிஎஸ்டில போயிருங்க, அங்க இருந்து இந்த ட்ரெயின்ல நீங்க கோவா போயிடலாம். இப்போ வந்து ஹை ஸ்பீட்ல போறதுனால திடீர்னு பத்திக்குச்சுனா திடீர்னு ஏதாவது சப்ரசிவா சிஸ்டம்லாம் இருக்கு. ஏப்பா அப்படி அவசகுணமா பேசுறீங்க? இல்லங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல நம்ம. அதனால வந்து சப்ரஷன் சிஸ்டம், ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம், ஸ்மோக் அண்ட் ஃபயர் தம்மெல்லாம் அடிக்க முடியாது பாத்துக்கோங்க. இல்லங்க நான் டி டோட்டலர் ஏன்ட்டு போய் நீங்க வேற இதெல்லாம் இல்ல போலீஸ்காரன் பிடிச்சா பாத்துக்கலாம். நிறைய பேர் தம்மெல்லாம் அடிப்பாங்க. இது வந்து அப்படியே புகை வந்துச்சுன்னா அப்புறம் கீ கீ கீன்னு கத்த ஆரம்பிச்சிரும். அப்புறம் உள்ள போட்டுருவாங்க உள்ள. அது வேற எங்க நீங்க ரிலேட் பண்றீங்க? நானே பாவங்க. சூப்பர். அதுவும் நீங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற மெட்ரோல உள்ள சாப்பிட கூடாது தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள டிக்கெட் காசுலயே சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்பா உண்மையிலே போனோம்னா இப்படி ஒரு ட்ரெயின்ல தான் போகணும். கரெக்ட். எங்க வீட்டுல எல்லாம் ஜனசதாப்தியே ஒரு பெரிய லெவல்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ட்ரெயின் வந்துருச்சுன்னும் போது கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பர். எல்லாரும் அந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணுங்க, கோவால போய் என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா அது 4 மணி நேரத்துல 210 பேரா? இப்ப போய் டக்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வர புக் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எவ்வளவு பேர் புக் பண்ணிருக்காங்கன்னு. ஓகேங்களா?